بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم اللهم ارحم خلفائي إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير. وما توفيقي إلا بالله. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. பக்தரட்சகனும் சர்வஜீபஜயாபரணமாகிய ஏகவல்லோன் இறைவன் அல்லாஹ் கிருளஷானோ தாளவனை போற்றி புகழ்ந்தவனாய், நாம் இன்று உண்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக இவ்வுலகில் வாழ்வதற்கு காரண கருத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமா நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முத்தகீன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக குவளையம் போற்றும் குருநாதர் குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அல் ஹஸனி வல் ஹுசைனி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும், எமது ஊரின் கதாநாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குதுபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாவுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும், ஏனைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்கள் மீதும் இறைவனின் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் எனும் ஈரற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய், புனிதம் நிறைந்த ஜும்மாவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபினுடைய நீயத்தோடு வீட்டிருக்கக்கூடிய கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விலகி தவிர்ந்து நடக்குமாறு எங்களுக்கு விலக்கல் செய்துள்ளார்களோ தடை செய்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்பினங்களில் மனிதர்களையும் படைத்து வைத்திருக்கின்றான். சுவர்க்கம் நரகம் என்கின்ற ஒரு விடயத்தினையும் படைத்து வைத்திருக்கின்றான். வெறுமன மனிதர்களை படைத்து நீங்கள் செய்கின்ற விடயம் சரியாக இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் நரகம் என்கின்ற விடயத்தினை இறைவன் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. மாற்றமான முறையில் தெளிவான முறையில் வகுத்து காட்டியிருக்கின்றான். அல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தின் மூலம் சட்டதிட்டங்கள், எச்சரிக்கைகள், வாழ்வுகள், உபதேசங்களின் மூலம் இதை செய்தால் நன்மை உண்டு, இதை செய்தால் தீமை, இதை செய்தால் சுவர்க்கம், இதை செய்தால் நரகம் என்பதையெல்லாம் தெளிவான முறையில் இறைவன் காட்டியது மாத்திரமல்ல, அந்த அல் குர்ஆனுக்கு விளக்கமாக இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆனில் சில பல விடயங்கள் முபுகமாக இருக்கும், மூடுதலாக இருக்கும். அவைகளை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கோமானை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனில் சுருக்கமாக இருக்கக்கூடியவைகளுக்கு விளக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸ்கள் அமைந்திருக்கின்றது. இன்று நாம் தொழுகின்ற தொழுகையாக இருக்கலாம்,
கொடுக்கின்ற ஜக்காத்து, நோட்கின்ற நோன்பு, செய்கின்ற ஹஜ், நாம் நடப்பது, பார்ப்பது, உடுப்பது, உண்ணுவது அனைத்தும் மார்க்கத்தின் படியில் இருக்கின்றதா என்பதனை அடிப்படையாக எங்களுக்கு கற்றுத்தந்த விடயம் ஹதீஸுகள், அல் குர்ஆனின் வெளிச்சத்தில் ஹதீஸ். அதனால் தான் நாம் சொல்லுவோம் இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள் அல் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த 4 விடயங்களையும் இஸ்லாத்தினுடைய மூலாதாரமாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் முன்வைப்பார்கள். அதிலும் ஏனைய மாற்றுக் கொள்கை உடையவர்கள் இஜ்மா, கியாஸ் என்கின்ற விடயத்தினை அவர்கள் புறம் தள்ளினாலும் அல் குர்ஆன், ஹதீஸை மறுப்பது கிடையாது. அல் குர்ஆன், ஹதீஸ் தான் இஸ்லாத்துடைய மூலாதாரம் என்பதில் அனைவர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் சஹாபாக்குடைய காலத்தில் என்ன செய்யப்படுகின்றது? கோர்வை செய்யப்படுகின்றது, பாதுகாக்கப்படுகின்றது. ஹதீஸ், ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பொன்மொழிகள் யாரின் மூலமாக பாதுகாக்கப்பட்டது? எவ்வாறு சஹாபாக்களுடைய காலத்தில் அந்த ஹதீஸ்கள் எந்த ரீதியில் பாதுகாக்கப்பட்டு அது கோர்வை செய்யப்பட்டதா? எந்தெந்த அமைப்புகளில் அது அமைக்கப்பட்டது? நாம் அறிந்த விடயம்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில், என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்ற ஒரு விடயத்தையும் பிறருக்கு எத்தி வையுங்கள் என்கின்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதுதான் தாமதம். அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிற்பாடு இந்த உலகத்தில் 4 திசைகளுக்கும் சஹாபாக்கள் பிரிந்து செல்கின்றார்கள் மார்க்கத்தினை பரப்புவதற்காக வேண்டி. ஒவ்வொரு சஹாபாக்களிடம் பல நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் செல்கின்றது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஹதீசுகள் எல்லாம் பிரிந்து காணப்படுகின்றது. எந்த ஹதீஸ் லாயிஃப், எந்த ஹதீஸ் சஹீஹ், எந்த ஹதீஸ் பலகீனமானது என்பதெல்லாம் கிடையாது. இமாம்களுடைய காலம் ஒன்று உருவாகின்றது. சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிற்பாடு இமாம்களுடைய காலம் உருவாகின்றது. அந்த இமாம்களுடைய காலத்தில் ஹதீஸினை மனனம் செய்த ஹுஃபாதுல் ஹாஃபில்மார்கள் இருந்தார்கள். சுமாராக 1,00,000 ஹதீஸ்களை மனனம் செய்திருந்தால் அவர்களுக்கு ஹாஃபில் பட்டம் கொடுப்பார்கள் ஹதீஸ் கலையில். அதே 3,00,000 ஹதீஸ்களை மனனம் செய்திருந்தால் ஹுஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய ஹுஜ்ஜத் என்கின்ற பட்டம் கொடுப்பார்கள் 3,00,000 ஹதீஸ்களை மனனம் செய்திருந்தால். இவ்வாறு ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கு மத்தியில் ஒரு தராதாரம் இருந்தது. ஆனால் அந்த ஹதீஸ்கள் சஹீஹாகவும் இருக்கும், பலகீனமாகவும் இருக்கும், பல்வேறுபட்ட குறைகளை உடையதாகவும் காணப்பட்டது. இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் சுமார் ஹிஜ்ரி 200வது நூற்றாண்டு, ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டு, 2வது நூற்றாண்டில் தான் இறைவன் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிவு கடலினை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துகின்றான். ஹதீஸ்கள் எல்லாம் 4 பக்கமும் பலர்களிடத்திலும் பலவிதமான முறையில் காணப்பட்ட சந்தர்ப்பம். இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் கண்ணியமானவர்களே, புகாரா என்று சொல்லப்படக்கூடிய ஓர் ஊரில் 194வது ஹிஜ்ரி 194வது ஆண்டு ஷவ்வால் மாதம் பிறை 13வது தினத்தன்று புகாரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரில் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அன்னவர்கள் பிறக்கின்றார்கள். புகாரி இமாம தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஓர் உன்னதமான கிரந்தமாக மதிக்கப்படக்கூடியதுதான் புகாரி ஷரீஃப். அதனை கோர்வை செய்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அன்னவர்கள் புகாராவில் ஹிஜ்ரி 194வது வருடம் பிறக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஆண்டினை சிறந்த ஆண்டு என்று அடையாளப்படுத்தி சொன்னார்களோ அந்த ஆண்டுக்குள் தான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அன்னவர்களுடைய பிறப்பும் நிகழ்கின்றது. கைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அல்லவா? தபரானியில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த ஹதீஸ். நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு, அதற்கு அடுத்தது என்று 3 நூற்றாண்டுகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறந்த நூற்றாண்டுகள் என்று அடையாளப்படுத்தி காட்டிய அந்த நூற்றாண்டுகளில் தான் மதுஹபுகள் எல்லாம் 4 மதுஹபுகளும் உருவாகின்றது. அந்த மதுஹபுகளை பின்பற்றிய இமாம்கள் மிகப்பெரிய இமாம்கள் உருவாகின்றார்கள். முஸ்லிம் இமாமாக இருக்கலாம், புகாரி இமாமாக இருக்கலாம், ஏனைய இமாம்கள் எல்லாம் தலை சிறந்த இமாம்கள் எல்லாம் அந்த சிறந்த நூற்றாண்டில் உருவாகின்றார்கள். அவ்வாறு உருவானவர்களில் ஒருவர்கள் தான் அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், அது எந்த கொள்கையை சார்ந்தவர்களா இருக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் புகாரில் இருக்க அந்த ஹதீஸ்,
நம்ம கேட்கிற கேள்வி என்ன? புகாரில இந்த ஹதீஸ் வருகுதா? வந்தா அக்செப்டட், நாங்க அதனை ஏற்றுக்கொள்வோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புகாரியில ஹதீஸ் இருக்கா, அது சஹீஹான ஹதீஸ் தான், அதில் எந்த விதமான குளறுபடியும் இருக்காது என்று அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தலையில் வைத்து கொண்டாடுவதாக இருந்தால் அது ஒரே ஒரு ஹதீஸ் கிரந்தம் தான், புகாரி ஷரீஃப். கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, அப்ப நமக்கு சிந்திக்கலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 194 வருடங்கள் வரை இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் பிறக்கின்ற வரைக்கும் ஹதீஸ் கிரந்தங்கள் கோர்வை செய்யப்படவே இல்லையா? ஹதீஸ் கிதாபுகள் காணப்படவே இல்லையா என்று பார்ப்போம் என்று சொன்னால் இருந்தது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுக்கு முன்பதாக பல இமாம்கள் முஅத்தா என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரும் ஹதீஸ் கலை கிரந்தம் அது காணப்பட்டது. இன்னும் எத்தனை இமாம்கள் ஹதீஸ்களை கோர்வை செய்து அவர்களுக்கு தெரிந்த ஹதீஸ்களை கோர்வை செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் கோர்வை செய்த ஹதீஸுடைய ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? சஹீஹான ஹதீஸ் மாத்திரம் தான் அதுல இருக்கும். ஒரு லைஃபை காட்ட முடியாது, அல்லது சஹீஹை விட மிகவும் பலம் குறைந்த, ஆதாரம் குறைந்த எந்த ஹதீஸையும் காட்ட முடியாது. சஹீஹுல் புகாரியில் அந்த அளவுக்கு வடித்தெடுத்த ஒரு ஹதீஸ் கிரந்தம் தான் புகாரி ஷரீஃப். கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, அவ்வாறு வடித்தெடுக்கப்பட்ட இந்த ஹதீஸ் கிரந்தத்தினை உருவாக்கிய கோர்வை செய்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய நினைவுபடுத்தக்கூடிய நாள் இன்னும் சில தினங்களை நாங்கள் அடைய இருக்கின்றோம். அதன் காரணமாக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு செய்த சேவைகள் என்ன? எத்தனையோ மனிதர்களுடைய சேவைகளை நாங்கள் பெருமிதம் கொண்டு பேசித் திரிகின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். இன்று நாம் செய்கின்ற அத்தனை விடயங்கள், காலையில் எழும்பும் போது ஓதும் துவா எந்த குர்ஆன் ஆயத்துல வருகிறது? சாப்பிட்டதற்கு பிறகு ஓதுற துவா எந்த குர்ஆன் ஆயத்துல வருகிறது? மலசல கூடத்திற்கு செல்லும் போது ஓதும் துவா எந்த குர்ஆன் ஆயத்தில் வருகின்றது? கண்ணியமானவர்களே, இவைகள் அனைத்தும் ஹதீஸ் எமக்கு கற்றுத்தந்த விடயம். இவைகளை எல்லாம் கோர்வை செய்து எமக்கு தந்தவர்கள் தான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள். இது மாத்திரமல்ல, எண்ணிலடங்காத சட்டம். ஒரு மனிதனுக்கு அது எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள், சட்ட சிக்கலுடையதாக காணப்பட்டாலும் சரி, கண்ணியமானவர்களே, அதற்கு தீர்வு ஒன்று குர்ஆனில் இருக்கும், இல்லை என்று சொன்னால் ஹதீஸில் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், இந்த இரண்டை தவிர இந்த உலகத்தில் தீர்வு எதிலும் காண முடியாது. அவ்வாறான ஒரு மிகப்பெரிய கிரந்தத்தை தந்தவர்கள் தான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள். 194வது ஹிஜ்ரி ஆண்டு புகாராவில் பிறக்கின்றார்கள். அவர்களுடைய இயற்பெயர் அபு அப்துல்லாஹ் என்பதாக சொல்வார்கள். அவர்களுடைய பெயர் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் ஜுஅஃபியுல் புகாரி என்பதுதான் அவர்களுடைய பெயர். புகாரா என்று சொல்லப்படக்கூடிய ஊரில் பிறந்ததின் காரணமாக அவர்களுடைய பெயர் புகாரி என்பதாக பிரபல்யம் அடைந்தது. புகாரி இமாமுடைய பெயர் என்ன? முஹம்மது பின் இஸ்மாயில் அல் ஜுஅஃபியுல் அல் புகாரி என்பதுதான் அவர்களுடைய பெயர். முஹம்மது இப்னு இஸ்மாயில், தந்தையினுடைய பெயர் இஸ்மாயில். புகாரா என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தில் பிறந்ததின் காரணமாக கண்ணியமானவர்களே, அவர்களுடைய பெயர் புகாரி என்பதாகவே மாறிவிட்டது. இவ்வாறு பிறந்தவர்கள் சிறுபராயத்திலேயே தந்தையினை இழந்து விடுகின்றார்கள். யத்தீம், தந்தையினை இழந்து அனாதையாக மாறுகின்றார்கள். தாயினுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவன் ஒரு சோதனையினை கொடுக்கின்றான். சிறுபராயத்திலேயே தனது கண் பார்வையினை இழந்து விடுகின்றார்கள். சிறுபராயத்திலேயே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் தனது கண் பார்வையினை இழந்து விடுகின்றார்கள். தாயாரால் தாங்க முடியவில்லை. நாளுக்கு நாள் துவாக்களும் பிரார்த்தனைகளும் இறைவனிடத்தில் முழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் இவ்வாறான ஒரு சோதனை? இறைவனிடத்தில் இருக்கிறோம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். தாயார் ஒரு தினம் கனவில் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தோன்றுகின்றார்கள். புகாரியினுடைய எந்த ஷரஹ் கிதாபுகளை எடுத்து பார்த்தாலும் ஃபத்ஹுல் பாரி, இர்ஷாது சாரி போன்கின்ற அந்த முகத்திமாக்களில் தெளிவான முறையில் இந்த வரலாறுகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தாயாருடைய துவா கபூலாக்கப்படுகின்றது. கனவில் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தோன்றுகின்றார்கள். தோன்றி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில்
தாயார் என்ன செய்கின்றார்கள்? இப்ராஹிம் ஹலீலுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் வேண்டுகின்றார்கள், எனது பிள்ளையினுடைய பார்வைக்காக வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் காலை இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய தாயார் தனது குழந்தை கண் பார்வையோடு மீண்டிருப்பதனை கண்டு அளவில்லாத மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இறைவன் கொடுத்த சோதனையினை நிறைவேற்றி இல்லாமலாக்கி அவர்களுக்கு என்ன செய்கின்றான்? கண் பார்வையினை சிறு வயதிலே மீண்டும் கிடைக்கின்றது. 10 வயதில் அல் குர்ஆனினை மனனம் செய்கின்றார்கள். எத்தனாவது வயது? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் 10 வயதில் அல் குர்ஆனுடைய 30 ஜுஸுக்களையும் மனனம் செய்கின்றார்கள். நம்மட நிலைமை எப்படி இருக்கின்றது இந்த ஜமான், இந்த காலத்துல? 10 வயது வரைக்கும் குர்ஆனை தூக்காத குழந்தைகளும் இருக்கின்றார்கள். அந்த டியூஷன் இந்த டியூஷன் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அது முடிகிற வரைக்கும் என்ற புள்ள வேற வேற எந்த இதுக்கும் போக மாட்டாங்க. அதை முடிச்சதுக்கு பிறகுதான் அல் குர்ஆன் நடக்கின்றது. எத்தனையோ பெற்றோர்கள் 10 வயது வரைக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுக்காமல் 10 வயதுக்கு பிறகு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு மத்தியில். ஆனால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆற்றல் என்ன? இறைவன் 10 வயதிலேயே அல் குர்ஆனை ஓதி முடித்தது மாத்திரமல்ல, அல் குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். 10 வயதிலேயே அல் குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள். அந்த 11, 12 அந்த பாலக பருவத்தில் கண்ணியமானவர்களே, கோமா நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ்களை திரட்ட வேண்டும். ஹதீஸ்களை திரட்ட வேண்டும். எங்கெங்கெல்லாம் ஹதீஸ்கள் காணப்படுகின்றதோ அவைகளை திரட்டி சஹீஹான கிரந்தம் ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அவர்களுக்கு மத்தியில் உருவாகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ் கலையினை படிக்க வேண்டும், ஹதீஸ்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக அவர்கள் 10 வயதிலிருந்து ஹதீஸ்களை கற்பதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். தனது 16வது வயதில் தாயோடு சகோதரரோடு ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு செல்கின்றார்கள். மக்காவுக்கு சென்ற ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை முடித்ததற்கு பிற்பாடு தனது தாயையும் சகோதரனையும் பார்த்து சொல்கின்றார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலிருந்து ஹதீஸ்களை கற்கப் போகின்றேன். பொன்மொழிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸ்களை நான் தேடி படிக்கப் போகின்றேன். நீங்கள் உங்களது ஊருக்கு திரும்ப சென்று விடுங்கள் என்று தாயையும் சகோதரனையும் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எத்தனாவது வயதில்? 16வது வயதில் அனுப்பி வைக்கின்றார்கள், வழி அனுப்புகின்றார்கள். வழி அனுப்பிவிட்டு 16வது வயதில் மக்காவிலும் மதீனாவிலும் தங்கியிருந்து ஹதீஸினை படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ரிஸ்க் என்னவென்று தெரியுமா? ஒரு விடயத்தினை பார்த்தாங்கன்னு சொன்னா அது அப்படியே மனதுல பதிஞ்சிடும். ஒரு கிதாப, ஒரு புத்தகத்தை எடுத்து விரிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய விடயம் அவ்வாறே மனதில் உள்வாங்கப்பட்டு விடும். இதுதான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அந்த அளவுக்கு அவர்களுடைய மனன சக்தியினுடைய அபாரம், ஆற்றல் மிகவும் மேலோங்கி காணப்பட்டது. அதன் காரணமாக நேரடியாக அந்த காலத்தில் மக்கா மதீனாவில் வாழ்ந்த முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்தில் நேரடியாக எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல் நேரடியாக சென்று என்ன செய்வார்கள்? ஹதீஸ்களை கற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே, மீண்டும் மக்கா மதீனாவில் கல்வியினை முடித்துவிட்டு அவர்களுடைய நாட்டுக்கு வருகின்றார்கள், புகாராவுக்கு. அவர்களோடு சேர்ந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பல மாணவர்கள் அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கல்வியினை கற்பதற்காக வேண்டி ஹதீஸ் பாடம் நடக்கக்கூடிய இடத்திற்கு போவார்கள். அனைவர்களும் சொல்லப்படுகின்ற ஹதீஸ்களை குறித்துக் கொள்வார்கள். ஆனால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எதையுமே குறித்துக் கொள்ள மாட்டார்கள். சும்மா கேட்டு பார்த்து போட்டு இருந்துட்டு வருவாங்க. இதே இவர்களுடைய வளமையாக இருக்கின்றது. ஒரு பாடத்துக்கு போனா ஒரு கொப்பி பெண்ணை வச்சு இல்லாட்டி பென்சிலை வச்சு நோட் பண்ணுவோம், எதுவுமே கிடையாது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்வார்கள், மீண்டும் வருவார்கள், எதையுமே நோட் எடுப்பது கிடையாது. அவர்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் சலசலப்பு. கேட்கின்றார்கள், ஏன் இவ்வாறு உனது நாளை வீணடிக்கின்றாய்? நண்பர்கள் சொல்கின்றார்கள், ஏன் உனது நாளை நீ வீணடிக்கின்றாய்? ஏன் பொடுபோக்காக இருக்கின்றாய் என்று ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல அவங்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய நண்பர்கள். பொறுக்க முடியாமல் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களை ஒரு நாள் நிறுத்தி வைக்கின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஹதீஸ்களை
உஸ்தாதிடத்தில் நீங்கள் படித்தீர்களோ அத்துணை ஹதீஸ்களையும் நீங்கள் எனக்கு படித்து காட்டுங்கள், பார்ப்போம். இவர்களுடைய தொல்லை தாங்க முடியல, படிச்சு காட்டுங்க பார்ப்போம். படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். சுமாராக 15,000 ஹதீஸ்கள் படிக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், 15,000 ஹதீஸ்கள் படிக்கப்படுகின்றது. அந்த 15,000 ஹதீஸ்களில் பல ஹதீஸ்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது உள்ளத்தில் இருந்த மனப்பாடத்தின் மூலமாக அவர்களுக்கு திருத்தி கொடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், கிளாஸ்ல இருப்பாங்க, அவங்களோட கூட்டாளிமாரெல்லாம் நடத்தப்படுற பாடத்தை நோட் எடுப்பாங்க. அந்த நோட், அவங்க எடுத்த குறிப்பில் உள்ள பிழைகளை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த விதமான நோட்டும் எடுக்காமல், எந்த விதமான குறிப்புகளும் எடுக்காமல் பல ஹதீஸ்களை திருத்தி, நீங்க எழுதி வச்சிருக்கிறது பிழை, நீங்க எழுதி வச்சிருக்கிற ஹதீஸ் பிழை, நீங்க சொல்ற ராவி அறிவிப்பு தொடர்ல இவரை பிழையா நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க, மாற்றுங்க என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? மாற்றி திருத்திய சம்பவத்தினையும் தெளிவான முறையில் இமாம்கள் எங்களுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இது மாத்திரமல்ல, இது மாணவர்களுக்கு மத்தியில் நடந்த விடயம். ஒருவர் இன்னொருவரை விட சற்று அறிவாளியாக இருந்தால் மற்றவருக்கு பொறுக்க முடியாது. ஏதோ ஒரு ரீதியில் அவரை ஒரு குரோண்டு பிடிச்சிடணும், ஏதோ ஒரு ரீதியில் அவர் குறை பிடித்து நான் தான் பெரியவன் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் எடுப்பார்கள். கண்ணியமானவர்களை, இதே நிலைமை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு நடைபெறுகின்றது. இதே நிலைமை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களுக்கு நடைபெறுகின்றது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எங்கு செல்கின்றார்கள்? பகதாதுக்கு போகின்ற சந்தர்ப்பம். பகதாதுக்கு போகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறுதான் ஹதீஸ்களை மாமேதை, மிகவும் இக்காலத்தில் இவர்களை விட்டால் ஹதீஸில் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது, ஹதீஸ் கலையில் அறிஞர் யாரும் கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்கு போற்றப்பட்ட அந்த காலம் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பகதாதுக்கு செல்கின்ற அந்த காலம். அங்கிருந்த ஆசிரியர்கள் எல்லாம், அங்கிருந்த பெரும் பெரும் உஸ்தாதுமார்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய அந்த அறிவை சோதனை செய்து பார்க்க வேண்டும், அவர்களுடைய மனன சக்தியினை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அனைவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகின்றார்கள். ஒன்று கூடி பெரும் பெரும் அறிஞர்கள், சாதாரணமாக்கல்ல, ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு உஸ்தாதும் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள், ஒவ்வொரு உஸ்தாதுமாரும் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள். அவர்களிலேயே மிகவும் தேர்மையான தேர்ச்சியான திறமையானவர்கள் 10 பேர் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். 10 பேர் தேர்வு செய்து அந்த 10 பேரும் என்ன செய்கின்றார்கள்? 100 ஹதீஸ்களை எடுக்கின்றார்கள். பகதாத் ஷரீஃபில் நடைபெறுகின்ற சம்பவம் இது. 10 பேரும் 100 ஹதீஸ் என்ற 1000 ஹதீஸ் எடுக்கப்படுகின்றது. எடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த 1000 ஹதீஸ், இப்ப 10 பேர்ல ஒரு ஆள் என்ன செய்கின்றாரு? அவர் கேட்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு வைத்திருந்த அந்த 10 ஹதீஸையும் குழப்புவது. நம்ம சொல்லுவோம், எக்ஸாம்ல எல்லாம் வரும் fill in the blank என்று சொல்லி, இடைவெளி நிரப்புங்க என்று சொல்லி, அப்படியான விஷயங்கள். ராவிகள், தொடராக வரக்கூடிய ராவிகளை எல்லாம் பிழையான முறையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மாற்றி மாற்றி அமைத்து இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நிறுத்தி அவர்களை ஒரு இடத்தில் வைத்து 10 பேரும் இருந்து ஹதீஸ்களை கேட்க ஆரம்பிக்கின்றார். முதலாவது நபர் எழும்புகின்றார். எழும்பி ஒரு ஹதீஸை வேண்டுமென்றே பிழையாக சொல்கின்றார். சரியும் பிழை என்று சொல்லி வேண்டுமென்றே ஒரு ஹதீஸை பிழையாக சொல்கின்றார். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பதில், நான் இப்படி ஒரு ஹதீஸை கேள்விப்படல, நான் இவ்வாறான ஒரு ஹதீஸை கேள்விப்படவில்லை என்பதாக கூறுகின்றார்கள். இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது ஹதீஸ், முதலாவது நபருடைய 100வது ஹதீஸும் சொல்லி முடிக்கப்படுகின்றது. சொல்லிவிடுகின்றார்கள், நான் இப்படி ஒரு ஹதீஸ் கேட்கல. இவ்வாறு 10 பேர்களும் 1000 ஹதீஸ்களை பிழை பிழையான முறையில் வேண்டுமென்றே தவறிழைத்து இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கின்றார்கள். 1000 ஹதீஸில் 1000வது ஹதீஸுக்கும் அவர்களுடைய பதில், இப்படி ஒரு ஹதீஸ் நான் கேள்விப்படல. இதை பார்த்துட்டு இருந்த பாமர மக்கள், பொதுமக்கள் கொஞ்சம் குழப்பம் அடைகிறாங்க. பொதுவா எல்லாரும் அப்படித்தானே, ஒரு அறிவாளி என்று நினைச்சிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் உடனே தீர்ப்பு எழுதி விடுவார்கள், அடிமட்ட முட்டாள், நாம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. அதே நிலைமை பொதுமக்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், இவர் பெரிய மேதை என்கின்றார்கள், ஹதீஸ்களை வல்லுநர் என்கின்றார்கள், ஒரு ஹதீஸும் தெரியாது என்று சொல்கின்றாரே,
1000 ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் அவர்களுக்கு தெரியாதா என்ற கதைகள் எழும்புகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் 1000 ஹதீஸும் பிழையாக சொல்லி முடிக்கப்படுகின்றது. உடனே இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் பேசுவதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், முதலாவது நபர் சொன்ன ஹதீஸ், அவர் என்ன பிழையாக சொன்னாரோ அதே பிழையினை இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் சுட்டிக்காட்டி, இந்த ஹதீஸ் இவ்வாறு கிடையாது, இதில் வரக்கூடிய இந்த ராவி இவ்வாறு கிடையாது, ஹதீஸ் அறிவிப்பாளரை நீங்கள் மாற்றி சொன்னீர்கள், நான் சொல்வதுதான் சரி, நான் சொல்லுவது போன்று நீங்கள் அந்த ஹதீஸை தயார் செய்து வைத்திருந்தால் சரியான ஹதீஸ், இல்லை என்று சொன்னால் பிழை என்பதாக இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் முதலாவது ஹதீஸிலிருந்து சுப்ஹானல்லாஹ் 1000 ஹதீஸ்களையும் அவர்கள் சொன்ன பிழையை சொல்லி சுட்டிக்காட்டி சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அபாரமான மனசக்தியினை கொடுத்திருப்பான். ஒரு ஹதீஸ் பிழைங்கிறது வேற விஷயம், 1000 ஹதீஸ்லையும் இது பிழை. அந்த 10 நபர்ல 10 பேர்ல இவர் 100 ஹதீஸ் சொன்னாரா, அவர் சொன்ன 100 ஹதீஸ்லையும் 100 பிழைகளை சுட்டி காட்டினார்கள். இவர் சொன்ன 100 ஹதீஸில் 100 பிழைகள், பலவிதமான பிழைகளை சுட்டிக்காட்டி 1000 ஹதீஸ்களையும் தெளிவான முறையில் அந்த இடத்தில் ஒப்புவித்து தனது ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டினவர்கள் தான் புகாரி ஷரீஃபினை கோர்வை செய்து தந்த முஹம்மது பின் இஸ்மாயில் அல் ஜுஅஃபி அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள். கண்ணியமானவர்களை, இவ்வாறு அபாரமான சக்தியினையும் ஆற்றலையும் பெற்றவர்களாக காணப்பட்ட இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய வாழ்க்கையில் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலும் பொறாமைக்காரர்கள், எதிரிகள் இருந்தார்கள் தான். நேரத்தினை கருத்தில் கொண்டு மிகவும் சுருக்கமான முறையில் நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் புகாராவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கு அஹ்மது பின் ஹாலித் என்று சொல்லப்படக்கூடிய நபர் கவர்னராக இருக்கின்றார். அந்த அஹ்மது பின் ஹாலித் என்று சொல்லப்படக்கூடிய நபர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்களை தனது வீட்டிற்கு வந்து தனது பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும்படி கட்டளை பிறப்பிக்கின்றார். ஒரு கவர்னர் கட்டளை பிறப்பிக்கின்றார், எனது வீட்டுக்கு வந்து எங்கட பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க தொகுத்து வைத்திருக்கக்கூடிய ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்தினை படித்துக் கொடுக்க வேண்டும் கட்டளை போடுகின்றார். மறுத்து விடுகின்றார்கள் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள். அறிவினை நான் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டேன், கல்வியினை கற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்களது பிள்ளைகளை எனது காலடியில் அனுப்புங்கள், நான் உங்களுடைய காலடியில் வந்து நான் அந்த அளவுக்கு அறிவினை நான் என்ன செய்ய மாட்டேன், இழிவுபடுத்த மாட்டேன். 2 பேருக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற விடயத்தினை நான் தடை செய்ய மாட்டேன் என்பதாக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் மறுத்துவிட அந்த அதிகாரிக்கு கோபம் வருகின்றது. சுருக்கமாக சொல்கின்றேன், கோபம் வந்த உடனே வளமையா எல்லாரும் செய்யற வேளான என்ன செய்யறாரு, கவர்னர் ஊரை விட்டு போகணும். பலவிதமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்து தான் பிறந்து வளர்ந்த புகாரா என்று சொல்லப்படக்கூடிய புகாரியை விட்டு இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. மிகவும் கவலை அடைந்தவர்களாக, மிகவும் சஞ்சலப்பட்டவர்களாக, கஷ்டப்பட்டவர்களாக, கண்ணியமானவர்களே, புகாரா என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் பிறந்த அந்த ஊரிலிருந்து இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் சமர்கந்த் என்று சொல்லப்படக்கூடிய ஊருக்கு செல்வதற்காக வேண்டி போகின்றார்கள். சமர்கந்த் என்று சொல்லப்படக்கூடிய ஊரிலும் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு வலுக்கின்றது. தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கின்றது. அங்கு செல்லாமல் அந்த சமர்கந்திற்கு இடையில் ஒரு ஊரில் தங்களது அயலவர்களுடைய வீட்டு, தங்களது உறவினர்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்ணியமானவர்களே, பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான இன்னல்கள் பல அதிகாரியின் மூலமாக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுக்கு வந்து சேர்கின்றது. இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு காலமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மௌத்தத்தா அல்லாஹ்ன்னு கேட்டக்கூடா, என்ன செய்யக்கூடா, என்னதான் கஷ்டம் வந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்துவிடு என்ற துவா நாம் கேட்டுவிடக் கூடாது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்ட துவா என்னவென்று தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகம் விசாலமானதுதான், ஆனால் எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, உன்னின் பால் என்னை அழைத்து விடு துவா செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கஷ்டம், இறுதி காலத்தில் கஷ்டம் கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதே மாதத்தில் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள், மரணிக்கின்றார்கள். இந்த மரணிப்பதற்கு முன்பதாக ஒரு விடயம் இடம்பெறுகின்றது. கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே,
அப்துல் வாஹித் பின் ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாமினுடைய கனவு. அவர்கள் கனவு காண்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் யாரோ ஒரு நபரினை வரவேற்பதற்காக வேண்டி. இவர் கனவில் கேட்கின்றார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாருக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதிலளிக்கின்றார்கள், நாம் முஹம்மது பின் இஸ்மாயிலுடைய வருகைக்காக வேண்டி நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக. அடுத்த நாள் நான் கண் விழித்து சில நாட்கள் செல்கின்றது, எனக்கு செய்தி வருகின்றது, முஹம்மது பின் இஸ்மாயில் அல் ஜுஅஃபி அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் மரணித்து விட்டார்கள். எப்போது அவர்கள் மரணித்தார்களோ அந்த தினத்தையும் நான் கனவில் கண்ட தினத்தையும் நான் ஒன்று சேர்த்து பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், எந்த தினத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவில் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் ஜுஅஃபி அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களை எதிர்பார்த்திருந்தார்களோ அன்ற தினத்தில் தான் புகாரி இமாம் அன்னவர்கள் மரணித்தார்கள் என்கின்ற வரலாற்று செய்தியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. புகாரி இமாம் மரணத்தினை தழுவுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களை சமர்கந்தில் நல்லடக்கம் செய்யப்படுகின்றது. நல்லடக்கம் செய்யப்பட்டதுதான் தாமதம், கபருக்குள் அவர்களை வைத்ததுதான் தாமதம். ஃபாஹ மின் துராபிஹி பிதீபில் மிஸ்க். இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய அந்த கபரில் இருந்து நறுமணம் வீசிக்கொண்டே இருந்ததாம். மக்கள் எல்லாம் வந்து அந்த கபரினை ஜியாரத்து செய்தது மாத்திரமல்லாமல் கண்ணியமானவர்களே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த கபரில் இருந்து மண்ணை எடுத்து செல்வதற்கும் ஆரம்பித்தார்களாம். அந்த அளவுக்கு கஸ்தூரி மனம் வீசிக்கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் அவர்கள் மீது குற்றம் குறைகளை பிடித்து அவர்களை கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் மரணித்ததற்கு பிற்பாடு அவர்களுடைய கபருக்கு வந்து ஜியாரத்து செய்து தௌபா செய்து அந்த இடத்தை தரிசித்து விட்டு சென்றார்கள் என்கின்ற வரலாற்றை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு சமர்கந்தில் புகாராவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகின்றது. யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத பஞ்சம். அவ்வாறு பஞ்சம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் காலியாக இருந்த கவர்னராக இருந்த அந்த நபருடைய கனவில் வந்து சொல்லி காட்டப்படுகின்றது, நீங்கள் எங்கு செல்லுங்கள், இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய கபருக்கு சென்று அவர்களை முன்வைத்து இறைவனிடத்தில் வசீலாவாக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. மக்களும் அந்த காலியாரும் இணைந்து அனைவர்களும் சென்று இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய அந்த கபரடியில் நின்று இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி துஆ செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், மழை கொட்டியது. மீண்டும் அவர்கள் புகாரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊருக்கு திரும்பி செல்வதற்கு முடியாத அளவுக்கு மழை மிகவும் கனத்த மழையாக காணப்பட்டு இறைவன் அவர்களுடைய ரஹ்மத்தின் மூலமாக அந்த மக்களுடைய பஞ்சங்களை எல்லாம் இல்லாமலாக்கினான் என்கின்ற வரலாறையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. இவ்வாறு சொல்லிக்கொண்டே செல்லலாம் இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய வரலாற்று சரிதைகள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக இந்த இஸ்லாமிய உம்மா, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஓர் கிரந்தம் இருக்குமே என்று சொன்னால் அது சஹீஹுல் புகாரி தான். சுமார் புகாரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அவர்களுக்கு பாடம். எத்தனை ஹதீஸ்கள்? 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள். ஆனால் அவர்கள் அந்த 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களில் இருந்து வடித்தெடுத்து சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்த ஹதீஸ் வெறுமனே 7265 ஹதீஸ்கள் மாத்திரம்தான். சிந்தனை செய்து பாருங்கள். 6 லட்சம் ஹதீஸ்கள்ல 7265 ஹதீஸ்களை மாத்திரம்தான் இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் சஹீஹாக புகாரி ஷரீஃபில் தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்களுடைய சேவை மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸை எழுதுவதாக இருந்தால் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் குளித்து விட்டு 2 ரக்காத் சுன்னத்துக்கள் தொழுது விட்டு தான் ஒரு ஹதீஸை எழுதுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப 7265 ஹதீஸ்களையும் எழுதுவது என்று சொன்னால் எத்தனை தடவைகள் குளித்திருப்பார்கள், எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதிருப்பார்கள். சிந்தனை செய்வார்கள். ஒவ்வொரு ஹதீஸ், சின்ன ஹதீஸ்கள் இருக்கு. தொலபில் அல்மி ஃபரீலா, இது ஒரு ஹதீஸ். வருவாங்க, இந்த சின்ன ஹதீஸை எழுதினாங்கன்னு சொன்னா அப்படியே வச்சுட்டு அடுத்த ஹதீஸ் எழுதுறதுக்கு போய் குளிச்சுட்டு 2 ரக்காத் சுன்னத்து தொழுதுட்டு வந்துதான் இமாமுனா புகார் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் நினைச்சுவார்கள் அடுத்த ஹதீஸை எழுதுவார்கள். இந்த அளவுக்கு பேணுதலாக இருந்து
மிகவும் கண்ணியமான முறையில் எங்களுக்கு தொகுத்து தரப்பட்ட ஹதீஸ் கிரந்தம் தான் புகாரி ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, இதனை நினைவு கூர்ந்தோம். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களின் மூலமாக எங்களுக்கு வகுத்தளிக்கப்பட்ட தொகுத்தளிக்கப்பட்ட அந்த கிரந்தத்தினை சங்கைப்படுத்தும் முகமாகத்தான் வருடா வருடம் எமது முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாயலில் ஜமாதுல் வருடா வருடம் முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாயலில் என்ன செய்யப்படுகின்றது? 30 நாட்கள் தொடர்ந்து ஹதீஸ் கிரந்தங்கள் பாராயணம் செய்யப்பட்டு ஸஹீஹுல் புகாரி பாராயணம் செய்யப்பட்டு இறுதியாக கந்தூரி அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் இவ்வருடமும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எமது பள்ளி வாயிலில் புகாரி ஷரீஃப் பாராயணம் செய்யப்பட்டு விளக்க உரையும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதனால் அந்நிகழ்வில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அது மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்தது. எமது ஊரில் மாத்திரமல்ல, இலங்கையில் நாலா திசைகளிலும் மாத்திரமல்ல, உலகத்தில் நாலா திசைகளிலும் இமாமுனா புகார் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களால் தொகுக்கப்பட்ட ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் வாசிக்கப்பட்டு பாராயணம் செய்யப்பட்டு அதனுடைய விளக்க உரைகள் உலமாக்களின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகின்றது. அதே நிகழ்வு எமது பள்ளி வாயிலும் இன்ஷா அல்லாஹ் இவ்வருடமும் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. முடியுமானவர்கள் அந்நிகழ்வில் கலந்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்வதோடும் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களுடைய மேன்மை மிகுந்த அந்த ஹதீஸ் தொகுப்பின் மூலமாக எவ்வகையான விடயங்களை நாங்கள் செவிமடித்து எவ்வகையான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ அதன்படி எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய தௌஃபீக்கினை இறைவன் அல்லாஹ் எம் அத்துணைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பே நாயனியா அல்லாஹ், கண்ணியமான எங்களது பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. அர்ஹமுர் ரஹ்மான் இரட்சகனியா அல்லாஹ், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களின் மூலமாக எவ்வகையான அறிவுகளை இந்த அகிலத்தார்களின் மீது நீ இறக்கி வைத்தாயோ அவைகளை நாங்களும் கற்று அதன்படி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கினை நல்கி விடுவாயாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكارم. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام. وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وصحبه وسلم اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وارض عن العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وارض عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وارض عن أم الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وارض عن سيد الشباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وارض عن سائر أصحاب رسول الله صلى الله عليه وسلم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم احفل الإسلام والمسلمين اللهم احفل أرواح المسلمين في فلسطين وفي سائر بلاد المسلمين اللهم دمر أعداءنا وأعداءك وأعداء الدين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الظالمين فانصرنا على القوم اليهوديين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار فلا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا إلا الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد